ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் சொல்லுவோம் இல்லையா, யூ1 வி1 அப்படின்னு டிஃபைன் பண்ணா எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துருப்போம். அதே ஃபார்மேட் தான் சரிங்களா. இங்க டிஃபைன் பண்ணது மட்டும் வேற. யூ1 வி1 2 யூ2 வி2 பிளஸ் 3 யூ3 வி3 சரிங்களா. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணதுல இருந்து நம்ம எப்படி நம்ம இன்னர் ப்ராடக்ட் அதே ப்ராசஸ் தான் பண்ண போறோம் சரிங்களா. ஆனா என்னன்னா நம்ம இந்த இன்னர் ப்ராடக்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எழுதிட்டு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கிவன் எப்பவுமே எழுதிக்கோங்க. கிவனோட இன்னர் ப்ராடக்ட் எழுதிக்கோங்க சரிங்களா. ஸோ கிவன் இன்னர் ப்ராடக்ட் என்னது யூ கமா வி சரிங்களா. ஸோ அடுத்து யூ1 வி1 பிளஸ் 2 யூ2 வி2 பிளஸ் 3 யூ3 வி3 சரிங்களா. ஸோ இதான் கொடுத்துருக்க நமக்கு இன்னர் ப்ராடக்ட். ஸோ அதை எழுதி வச்சுக்கிட்டோம் சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு வெக்டர்ஸ் தான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியதான் சரிங்களா. ஸோ இந்த கன்வீனியன்ட்டுக்காக என்னோட கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்றாங்கன்னா யூ1 யூ2 யூ3 இருக்கு இல்லையா. ஸோ அந்த வெக்டர்ஸை வி1 வி2 வி3ன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கண்டுபிடிக்க போடக்கூடிய W1 இருக்கு இல்லையா, W1 W2 W3 அதுதான் என்னன்னா இந்த யூங்கிற இடத்துல பிளேஸ் ஆகும். அதனால விங்கிற இடத்துல தான் இந்த வெக்டர்ஸ்லாம் பிளேஸ் ஆக போகுது. அதனால நம்ம ஃபார் அவர் கன்வீனியன்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த U1 ஸ்கொல் டு V1 எழுதிக்கிறோம் சரிங்களா. இனிமேல் இது பேர் தான் V1. that is 1, 1, 1. அடுத்தல U2 that is V2. அது 1, 1, 0 சரிங்களா. அடுத்தல U3 அல்லது V3 that is equal to V3 1, 0, 0 சரியா. ஸோ அதான் அதோட U1 U2 U3 and V1 V2 V3. ஓகே சரி. ஃபர்ஸ்ட் பேசிஸ் ஆர்த்தோகோனல் வெக்டர் உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஆல்ரெடி. U1 is equal to U1 தான் ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகோனல் வெக்டர் ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டர் in the orthogonal basis is W1 சரிங்களா. இதுக்கு தான் V1 சரிங்களா. ஸோ W1 is equal to V1 நமக்கு தெரியும். இதை U1 யூஸ் பண்ண போறதுல V1 யூஸ் பண்றோம். அது என்னது 1, 1, 1. ஓகே. ஸோ செகண்ட் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா என்னது, செகண்ட் வெக்டருக்கான ஃபார்முலா வெக்டருக்கான ஃபார்முலா அதாவது ஆர்த்தோகோனல் உள்ள செகண்ட் வெக்டருக்கான ஃபார்முலா W2 is equal to V2 minus V2 W1 இன்னர் ப்ராடக்ட் மேல ஓகே பை நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் இன்டு W1 சரிங்களா. ஸோ அதான் அதோட இது சரிங்களா. ஸோ W2 is equal to V2 minus இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2 minus V1 நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் டாட் W1 சரிங்களா. ஸோ இதை தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு விஷயங்களா கண்டுபிடிக்கிறோம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W2 V2 W1 கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2 W1 சரிங்களா. ஸோ இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் எடுக்கும்போது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் V2ஓட எலிமெண்ட் என்னது நம்மளுக்கு 1, 1, 0 சரிங்களா. அண்ட் W1ஓட எலிமெண்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே பாருங்க 1, 1, 1 சரிங்களா. ஸோ 1, 1, 1 1, 1, 1 சரிங்களா. ஸோ இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் எப்படி போடணும், நம்ம டிஃபைன் பண்ண மேல டிஃபைன் பண்ணணும் சரிங்களா. அதை எப்படி டிஃபைன் பண்ணி U1 V1 அப்போ U1ல 1 இருக்கு V1ல 1 இருக்கு. அப்போ இது 1 இன்ட்டு 1 சரிங்களா பிளஸ் 2 இன்ட்டு சரியா பிளஸ் 2 இன்ட்டு என்னாகும் இது U2ல இருக்கிறது 1 இடத்துல என்னது V2ல இருக்கிறது 1 அப்போ என்னது 1, 1 சரிங்களா பிளஸ் 3 இன்ட்டு அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏங்கிற இடத்துல இருக்கு சாரி U1ங்கிற இடத்துல 0 இருக்கு, V1ங்கிற இடத்துல 1 இருக்கு சரியா. ஸோ அப்போ என்ன ஆகும் இட் இஸ் 3 சரியா ரைட்டு. இது நம்மளுக்கு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2 W1 சரியா. நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் என்னது சரியா. அது என்னது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W1 W1 சரியா. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W1 W1 சரியா. ஸோ அப்போ இன்னர் ப்ராடக்ட் எடுக்கும்போது W1ங்கிறது இந்த இருக்கு, மூணுமே 1 சரியா. அப்போ இன்னர் ப்ராடக்ட் எப்படி 1 இன்ட்டு 1 பிளஸ் 2 இன்ட்டு சரிங்களா. 2ங்கிறது அங்கே டிஃபைன் பண்ணது இடத்துல 1 இன்ட்டு 1 ஏன்னா ரெண்டாவது எலிமெண்ட்டும் 1 தான். அதில் மூணாவது எலிமெண்ட் என்னது 1 தான் நம்மளுக்கு. ஸோ அது கூட இன்னொன்று அதே தான் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அகைன் என்னது 1 இன்ட்டு 1 சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 சரிங்களா.
1 + 2 + 3 என்னது 6 நம்மளுக்கு சரிங்களா. ஸோ நார்ம் ஆஃப் டபிள்யூ ஒன் ஸ்கொயர் என்னது 6 கிடைச்சிருக்கு. ரைட்டு. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணிடுங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் என்னது W2 இஸ் ஈக்குவல் டு V2ஓட வேல்யூ இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ அந்த V2 தான் இங்கே எழுதிப்போம். ஸோ என்னது 1, 1, 0 சரிங்களா. மைனஸ் ஆஃப் இந்த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W2, W1ஓட வேல்யூ என்னது 3. அப்போ 3 போட்டுக்கோங்க பை நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் என்னது 6 சரியா. இன்ட்டு என்னது W1 அப்படிங்கிறது என்னது இங்கே W1ங்கிறது 1, 1, 1. ஸோ அதை இங்கே எழுதி 1, 1, 1 சரியா. ஸோ இதை ரெண்டையும் கட் பண்ணால் 2, 1/2 சரியா. ஸோ அப்போ இந்த 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணுற எப்படியாவது இங்கே 1, 1, 0 சரிங்களா. இங்கே மைனஸ் ஆஃப் 1/2, 1/2, 1/2, 1/2 சரிங்களா. ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு 1/2 ஃபஸ்ட்டு. அகெயின் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இஸ் இந்த இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறோம். செகண்ட் கோஆர்டினேட் டு செகண்ட் கோஆர்டினேட் சப்ராக்ட் பண்ணால் என்னது 1/2. அடுத்தது என்னது 0, -1 அது -1/2 சரிங்களா. ஸோ இதான் இந்த W2 நம்மளுக்கு செகண்ட் ஆர்த்தோகோனல் வெக்டர். ஓகே. ஸோ தேர்ட் ஆர்த்தோகோனல் வெக்டரோட ஃபார்முலாஸ் சரியா. ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். we know that third orthogonal formula சரியா. third and final ஓகேவா. தேர்டு அதோட ஃபார்முலா என்னது W3 is equal to V3 minus inner product of V3, W1 by the norm of W1 square ஓகேவா into W1 சரியா. மைனஸ் அடுத்தது அதே மாதிரி V3, W2 by inner product of W2 square into W2 சரியா. ஸோ இது அதோட தேர்டு இன்னர் ப்ராடக்டோட இது சரிங்களா. இப்போ என்னது தேர்டு ஆர்த்தோகோனலோட பிரான்ச் ஸ்ப்ளிட் ப்ராசஸ் ஓகேவா. ஸோ இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறோம். V3, W1 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. ரைட்டு. ஸோ ஒன்றா கண்டுபிடிக்கிறோம். ஸோ V3, W1 சரிங்களா. ஸோ V3, W1 என்னது இங்கே V3யோட வேல்யூ ஓகே. V3யோட வேல்யூ 1, 0, 0 சரிங்களா. கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. let's see this V3 இந்த இருக்கு. V3 is equal to 1, 0, 0 சரிங்களா. அதே மாதிரி என்னது W1க்கு உங்களுக்கு தெரியும் என்னது 1, 1, 1 அதை யூஸ் பண்ணணும் சரியா. W1ங்கிறது 1, 1, 1 சரியா. W1ங்கிறது 1, 1. சரி இதுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணு சரியா 1 கிடைக்கும். செகண்ட் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் வரப்போகுது. ஸோ என்னது ப்ளஸ் ஆல் ஜீரோஸ். ஸோ என்னது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இது வந்து இதோட வேல்யூ 1 சரியா. செகண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V3, W2 W2 சரிங்களா. ஸோ W2ஓட வேல்யூ பாருங்க. வாட் இஸ் W2 1/2, 1/2 -1/2 ஓகேவா. இங்கே W1ஓட வேல்யூ ஆல்ரெடி இருக்கு சரிங்களா. அது W2க்குள்ள பண்ண போகிறோம். ஆல்ரெடி 2 வெக்டர் 0 ஆயிடுச்சு. அப்போ என்னது ஃபர்ஸ்ட் வெக்டர் மட்டும் தான் வரப்போகுது. அப்போ 1 × 1/2 சரியா ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 1/2 சரியா. ஸோ இப்போ இதே மாதிரி நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கு. நம்ம ஃபைன் பண்ணது எங்க இருக்கு இட் இஸ் தேர் சரிங்களா. நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் இங்க இருக்கு. இது நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் என்ன 6 சரிங்களா. நார்ம் ஆஃப் W2 இங்கேயே கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ லெட்ஸ் ஹேவ் a நார்ம் ஆஃப் W2 இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. ரூட் ஆஃப் சரிங்களா. நார்ம் ஆஃப் W2ஓட ஸ்கொயர் வந்து 1/2, 1/2 சரிங்களா. அப்போ இது என்னது நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W2, W2 ஓகேவா. ரைட். அது பண்ணும்போது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க 1/2 இன்ட்டு 1/2 சரிங்களா ப்ளஸ் 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 சரிங்களா ப்ளஸ் 3 இன்ட்டு -1/2 இன்ட்டு என்னது -1/2 சரியா. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா 1/2, 1/4 ஆயிரும் சரியா. அகெயின் 2 இன்ட்டு 1/2, 1/2 அது என்னதுன்னா அகெயின் என்னது 2 டைம்ஸ் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் 4 இது 1/4 அடுத்தது ப்ளஸ் 2/4 ப்ளஸ் மைனஸ் என்னது 3 ஆயிரும் 3/4 சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணால் என்னது 6/4 இது என்னது 3/2 சரிங்களா.
ஸோ நத்திங் பட் நார்ம் ஆஃப் W2 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னது 3/2. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் 6, நார்ம் ஆஃப் W2 3/2 அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். அவ்வளோதான். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்? தேர்ட் வெக்டார் பாருங்க, V3 ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, W3 V3 வேல்யூ என்னது 1,0,0. சரியா? மைனஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இதோட வேல்யூ வந்து 1 பை நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் 6 இன்ட்டு W1. W1 வேல்யூ என்னது 1,1,1. சரிங்களா? மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V3, W2 வேல்யூ என்னது 1/2. சரியா? பை W2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது இப்போ தான் கண்டுபிடிச்சோம், என்னது 3/2. சரிங்களா? ஸோ 3/2. சரிங்களா? W2 வேல்யூ என்னது 1/2, 1/2 மைனஸ் 1/2. சரிங்களா? ஸோ மைனஸ் 1/2, 1/2 மைனஸ் 1/2. சரிங்களா? ஸோ இதான் அதோட வேல்யூஸ். சரியா? ஸோ அப்போ என்னது இதுக்கெல்லாம் இன்னர் ப்ராடக்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணா யூ கெட் வாட்? இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சரிங்களா? ஸோ ஆஃப்டர் த கால்குலேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/6 ஆயிரும். சரிங்களா? ஸோ ஒன்றா எழுதுவோம், 1,0,0. இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம், -6 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன், -1/6, -1/6, -1/6. ஓகே, ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். 1/2 2 கேன்சல் ஆயிரும், -1/3. சரிங்களா? அந்த -1/3 உள்ள மல்டிப்ளை பண்ணா 1/6. சரிங்களா? இந்த மைனஸோட சேர்த்து உள்ள பண்ணா -1/6, -1/6 அப்படின்னு ஒன்று எழுதுறேன், -1/6. சரிங்களா? செகண்ட் என்ட்ரி அதே மாதிரி -1/6, தேர்ட் என்ட்ரி 1/6. சரிங்களா? ரைட். இப்போ அது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் தான் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட், தேர்ட் கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணா கெட் வாட்? ஃபர்ஸ்ட் 1 இங்கே 1/6, 1/6 ரெண்டு ஆட் பண்ணா வாட்? 2/3. சரிங்களா? கால்குலேஷன்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஓகே. அகெயின் 2/3. ஓகே, ஸோ செகண்ட் எலமெண்ட் இஸ் -1/3. ஓகே, தேர்ட் எலமெண்ட் 0 தான், ஏன்னா இது பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு, ஸோ கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு 0 இருக்கு, ஸோ கேன்சல் ஆயிடும். இட் இஸ் த W3. ஸோ தீஸ் ஆர் த 3 ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ். ஓகேவா? ஸோ தி 3 ஆர்த்தோகோனல் பேசிஸ். சரிங்களா? ஸோ இதுக்கே இங்க நாம் கண்டுபிடிச்சு வச்சிடும். ஏன்னா இதுக்கப்புறம் என்னது ஆர்த்தோ நார்மல் வேற கண்டுபிடிப்போம் இல்லையா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நாம் தேவைப்படும் இதோட, அதனால இங்கேயே கண்டுபிடிச்சு வச்சிடும். சரிங்களா? ஸோ என்னது நாம் ஆஃப் W3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இதே எலமெண்ட்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ இதோட இன்னர் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2/3, 2/3 பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஓகே -1/3, -1/3. ஓகே, பிளஸ் 0. சரிங்களா? ஏன்னா 0 தான் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம், ஸோ 0. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னது 4 by 9. ஓகே, இங்க 1 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 2/9. சரிங்களா? தட் இஸ் நத்திங் பட் வாட்? 6/9, நத்திங் பட் 2/3. சரியா? ஸோ 2/3. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆர்த்தோகோனல் பேசிஸ் எடுத்து எழுதணும் இல்லையா? ஸோ இந்த ஆர்த்தோகோனல் பேசிஸ் ஆர் இங்க எடுத்து எழுதிடுறேன் ஃபர்ஸ்ட். இது ஆன்சர். ஸோ therefore the orthogonal basis are, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகோனல் பேசிஸ் என்ன வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் 1, 1, 1. கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகோனல் பேசிஸ் W1 is equal to 1, 1, 1. ஓகே, செகண்ட் இது செட் பிராக்கெட் போடணும். செகண்ட் W2 is equal to 1/2. ஓகேவா? 1/2, -1/2. ஓகேவா? அடுத்த தேர்ட் உள்ளது 2/3. ஓகேவா? -1/3. ஓகே, 0. சரிங்களா? ஸோ இது அதோட ஆர்த்தோகோனல் பேசிஸ். ஓகேவா?
Now we are going to find the orthonormal basis. Okay. Now orthonormal basis. So other than beta denote பண்ணும். Beta is nothing but what? B1, B2, B3. Okay, beta is equal to B1, B2, B3. சரியா? Where B1 is equal to W1 by norm of W1. Okay, so B2 is equal to W2 by norm of W2. Okay, so B3 is equal to W3 by norm of W3. Okay, ரைட். ஸோ இதான் அதோட இது சரிங்களா. ஸோ நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் தெரியும் ஆல்ரெடி கொஸ்டின்ல. நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயரோட வேல்யூ எழுது 6 சரிங்களா. அப்போ நார்ம் ஆஃப் W1 என்னதா இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு ரூட் 6. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நார்ம் ஆஃப் W2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3/2 சரிங்களா. ஸோ தட் இஸ் வாட் 3/2. அப்போ norm of W2 என்ன இருக்கும்? Is equal to root of 3/2. Okay, root of 3/2. Okay, next norm of W3 square சரிங்களா. ஸோ அதோட வேல்யூ 2/3. ஓகேவா. ஸோ norm of W3 ஓட வேல்யூ root of 2/3. ஓகேவா. ஸோ இதான் அதோட வேல்யூஸ். ஓகே. ஸோ நாமோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம B1, B2, B3 கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ B1 சரிங்களா. W1 என்னது நம்மளுக்கு 1,1,1 சரிங்களா. நல்லா பாருங்க 1,1,1. இது கூட நம்ம என்ன பண்றோம்? இதை மல்டிப்ளை பண்றோம் சரிங்களா. 1 by இங்க ரூட் 6 வருதா. அப்போ 1 by அதாவது இது கூட பை ரூட் 6ன்னு வருமா. அப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த ரூட் 6 ஆட் ஆகும். அப்போ என்ன ஆயிரும்? எலமெண்ட் 1 by root 6, 1 by root 6, 1 by root 6. சரியா. ஸோ இதான் நம்ம B1. B2 எப்படி இருக்கும்? அதே மாதிரி W2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/2, 1/2 minus 1/2. நல்லா பாருங்க W2ங்கிறது சைடில் எழுதுறேன் சரியா. 1/2, 1/2 minus 1/2 சரியா. இதான் அதோட W2. இது கூட நம்ம என்ன பண்ணணும்? பை ரூட் ஆஃப் 3/2 இதை நம்ம பண்றோம் சரிங்களா. ஸோ இதை கால்குலேட் பண்ணி ஒரே ஒரு இது 1/2 மட்டும் கால்குலேட் பண்ண ஒரு ஐடியா கிடைச்சுமா. 1/2 பை √3 by √2 இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது இன்வர்ஸாக தலைகீழ போகும். அப்போ எனக்கு 1/2 இன்ட்டு √2 by √3 சரிங்களா. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகும். √2 சரிங்களா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை ஆகும்னா 1/√6 சரியா. 1/√6. ஸோ இதான் அதோட ஆன்சர் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் 1/2 இருக்கிறதுனால √6. ஸோ எனக்கு 1/√6, 1/√6, 1 மைனஸ் இருக்கணும். ஏன்னா தேர்ட் எலிமெண்ட் இஸ் minus 1/2. ஸோ மைனஸ் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் B3 ஓகேவா. B3 அதே மாதிரி W3 பை இந்த எலிமெண்ட். W3 நம்மளுக்கு என்னது தெரியும்? 2/3. ஓகே, லெட்ஸ் ஹேவ் ஒர்க் அவுட் ஹியர். ஸோ W3ங்கிறது 2/3 ஓகேவா. அண்ட் minus 1/3 ஓகே 0. இதான் அதோட W3 சரிங்களா. ஸோ இதுக்கு என்னது நம்மளுக்கு இந்த நார்ம் ஆஃப் W3யோட வேல்யூ 1/√2/3 சரிங்களா. ஸோ இதை உள்ள கொண்டு போய் தலைகளாக ரெசிப்ரோக்கல் பண்ணனா உனக்கு என்ன கிடைக்குன்னா ஒவ்வொரு இதுக்கும் 2/√6 ஓகே. அடுத்தது minus 1/√6 and 0. Okay. So these are the orthonormal bases சரிங்களா. So these are the B1, B2, B3 are the orthonormal bases. So therefore the orthonormal basis are okay. So first basis என்னது 1/√6, 1/√6 and 1/√6. Second one 1/√6, 1/√6, minus 1/√6. Okay. Third element is 2/√6 again minus
1 by root 6 and 0. சரியா? So these are the orthonormal bases. Okay. So அவங்க orthonormal basis பண்ண சொன்னாங்க. So அதை பண்ணிட்டோம். Let's have a recap. Okay. So first they are given U1, U2, U3 and அவங்க ஒரு மாதிரி எனது ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அவங்க டிஃபைன் பண்ண இன்னர் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ட் ஏன்னா இதெல்லாம் செகண்ட் வெக்டர்ஸ் வரப்போது ஃபர்ஸ்ட் வந்து W1, W2ங்கிறதா ஃபர்ஸ்ட் வெக்டர்ஸ் வரும் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? அதனால என்ன பண்ணிட்டோம் இதெல்லாம் V1, V2, V3ங்க நேம் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த மாதிரி தான் இங்க செட்டப் இருக்கு அதுக்காக. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகோனல் பேசிஸ் என்ன இருக்கும்? W1 தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகோனல் பேசிஸ் இருக்கும். ஸோ W1 is equal to V1 is equal to 1, 1, 1. சரியா? அதே மாதிரி செகண்ட் வெக்டர் என்ன பண்ணும்? அதுக்கு V2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2, W1 by norm of W1 square into W1. இதான் அதோட ஃபார்முலா. ஸோ அதை சப்ஸ்டியூஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடும். ஸோ அதே மாதிரி சிமிலர்லி தேர்ட் இதுக்கு வெக்டார்ஸ்க்கும் அதே மாதிரி இன்னொரு செட்டப் மட்டும் வரும். ஸோ தட் இஸ் W3 is equal to V3 minus B3, V1 அது வந்து நார்ம்ல பை அது வந்து இன்னர் ப்ராடக்ட்ல கீழே நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் இன்ட்டு W1 மைனஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V3, W2 by norm of W2 ஸ்கொயர் இன்ட்டு W2. சரிங்களா? ஸோ இதான் அதோட வேல்யூஸ். ஓகேவா? அதை சப்ஸ்டியூஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆயிரும் நம்மளுக்கு ஆர்த்தோகோனல் பேசிஸ் கிடைச்சிருக்கு. இதை நார்மல் பண்றோம். நார்மல்னா அதோட நார்ம்ஸால டிவைட் பண்ணா போதும். ஸோ நார்ம்ஸால டிவைட் பண்ண we are getting what?